எப்பயுமே பார்த்திங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பு கூட பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, நட்சத்திர பட்டை, அதோட கூட ரோசா மூக்கு, பச்சை மிளகா, புதினா தலை, பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு வணங்கியாச்சு. அடுத்து பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ அடுத்து தக்காளி போட போகிறோம். பிரியாணி மசாலா போட்டுக்கிறோம். நல்லா வணங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி. அடுத்து பிரியாணி மசாலா, பிரியாணி மசாலா போட்டு கிண்டி விட்டு அடுத்து மட்டன் நல்லா கழுவி வச்சுருக்கோம். 1 கிலோ மட்டன். ரொம்ப சின்ன சின்ன பீஸாக இருந்தால் கரைஞ்சிடும். அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாகவே இருக்குது மட்டன். பார்த்திங்கன்னா கறி நல்லா வணங்கி வெந்ததுக்கு தெரியுது. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி ஊற்றுறோம். தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் பச்சை தண்ணி ஊற்ற வேணாம். அரிசி பிரியாணிக்கு ஊற வைக்கிறதுலேருந்து அந்த கழனி தண்ணியை ஊற்றிக்கிங்க. அரிசி ஃபஸ்ட்டு ஒரு தடவை கழுவி கீழே ஊற்றிட்டு அடுத்து ஊற வைக்கிறப்ப தண்ணி ஊற்றி அளவு ஊற்றி ஊற வச்சுருங்க. அதை கழனி பிடிச்சி அப்படியே எடுத்து ஊற்றிங்க. அப்போ தான் டேஸ்ட்டு வரும். அவ்வளோதான். கொதிக்கிற வரையும் மூடி வச்சிடும். ஒரு 2 நிமிஷம் கொதி வந்துருச்சான்னு பார்க்கலாம். அப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டாச்சு. ஒரு கிண்டு கிண்டி விட்டு உப்பு காரம்லாம் போதுமான்னு பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. வந்து ஓரளவுக்கு முக்காசு வெந்துருச்சு. அவ்வளோதான். நெய் ஊற்றி கிண்டி கொத்தமல்லி போட்டு தம் போட்டுற வேண்டியது. கொத்தமல்லி, அவ்வளோதான். அப்படியே தம் போட்டுற வேண்டியது. அவ்வளோதான். 1/2 மணி நேரம் தம் போட்டாச்சு. ஓப்பன் பண்ணுவோம். பிரியாணி ரெடி. மட்டன் பிரியாணி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.